43வது ஸ்லோகம். நாயம் ஜனோ மே சுகதுக்கஹேதுः ந தேவதாத்மா கிரஹகர்மகாலாஹ மனః பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யத் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 58வது ஸ்லோகம் வரை இந்த 16 ஸ்லோகங்களில் இந்த சந்நியாசி பிக்ஷுவானவர் உபதேசத்தை செய்கின்றார். இங்கு யாரோ ஒருவர் தகுதியுடையவர் இவரிடம் உபதேசத்தை கேட்க அவருக்கு இவ்விதம் உபதேசித்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய உபதேசத்தின் சாராம்சம் என்ன? சென்ற வகுப்பில் பார்த்தோம். நம்முடைய அனைத்து துயரத்திற்கும் அல்லது சுருக்கமாக கூறினால் சம்சாரத்திற்கு காரணம் வெளி உலகமோ எந்த ஒன்றுமோ அல்ல, நம்முடைய மனம்தான். இது இவருடைய முதல் கருத்து. நம்முடைய மனம்தான் சம்சாரத்திற்கு காரணம். இந்த உண்மையை உணர்ந்த சிலர் ஆகவே மனதை அழித்துவிட வேண்டும், செயல்படாமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்கிறார்கள். அதை இவர் மாற்றி மனதுதான் சம்சாரத்திற்கு காரணம் என்றால் மனதில் உள்ள 2 தோஷங்கள், குறைகள் தான் சம்சாரத்திற்கு காரணம் என்று வருகிறார். முதல்ல மனசுன்னு சொன்ன உடனே அப்ப மனசையே நீக்கணும்னு வரும் பொழுது அப்படி அல்ல, மனதினுடைய பலகீனம் அல்லது மனதிற்குள் இருக்கின்ற 2 தோஷங்கள் தான் காரணம். அந்த 2 தோஷத்திற்கு 2 விதமான சாதனையை இங்கு குறிப்பிடுகின்றார். பிறகு எவைகளெல்லாம் சம்சாரத்திற்கு காரணமாக நாம் நினைத்து கொண்டு வந்தோமோ, உதாகரணத்திற்கு அவைகளிலிருந்து ஒரு 6 தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் துயரத்திற்கு காரணம் இல்லை, மனம்தான் காரணம் என்று இங்கு கூறி, எப்படி மனம் சம்சாரத்திற்கு காரணமாகிறது, எப்படிப்பட்ட 2 தோஷங்கள் மனதில் இருப்பதனால் நமக்கு சம்சாரம் ஏற்படுகிறது, அதை எப்படிப்பட்ட சாதனையில் நிவர்த்தி செய்ய வேண்டும், இதுதான் சாராம்சம். இனி அந்த 2 தோஷங்கள் என்ன என்று நம்ம அந்த தோஷத்தை பார்ப்போம். அதற்கான பரிகாரத்தை இந்த பகுதியில் இந்த பிக்ஷுவானவர் நமக்கு கொடுக்கின்றார். தோஷத்தையும் காட்டி கொடுக்கிறார், பரிகாரத்தையும் காட்டி கொடுக்கின்றார். இந்த பரிகாரம்ங்கிறது கர்மகாண்டத்தில் வேறொரு அர்த்தம், இங்க ஒரு அர்த்தம். இப்ப என்ன தோஷம்? முதல் தோஷம் மனசக பரவசத்துவம், மனதில் உள்ள பரவசத்துவம். பரவசத்துவம்னு சொல்லலாம் அல்லது பலகீனத்துவம் என்றும் சொல்லலாம். மனம் நம்மிடமே இல்லை, அது பரவசத்தில் இருக்கின்றது, வேறொரு பொருளின் சூழ்நிலையின் வசத்தில் இருக்கின்றது. அது மனதினுடைய முதல் முக்கிய தோஷம். நம்ம துயரத்துக்கு காரணம் மனம்னு சொன்ன இவர், மனமே துயரத்துக்கு காரணம் இல்லை, மனதிற்குள் இருக்கின்ற 2 குற்றங்கள், குறைகள். அதுல ஒரு குறை பரவசத்துவம். பரவசத்துவம் என்றால் நம்ம மனசு நம்ம கிட்டயே இருக்கிறது இல்லை. பல சமயம் அப்படித்தானே சொல்றோம், என் மனசே என்கிட்ட இல்லைன்னு சொல்றோம். அல்லது மனதினுடைய பலகீனத்துவம், மைண்டினுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய வீக்னஸ்ன்னு நம்ம சில சமயத்துல சொல்லுவோம். நமக்கே தெரியும் இது என்னுடைய பலகீனம். அப்படி மனதிற்கு இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமின்மை பரவசத்துவம். பரவசத்துவம் சொன்னா அது டிபெண்டன்ட், சார்ந்திருத்தல், சுதந்திரமாக இல்லாத தன்மை, மனதில் உள்ள பலகீனங்கள். அதாவது சில குணத்துக்கு மனம் அடிமையாகி இருத்தல்.
இங்க பரவசத்துவம் சொன்னா அடிமைப்பட்டு இருத்தல், கோபத்துக்கு அடிமையா இருக்கிறது, பொறாமைங்கிற குணத்தோடு இருக்கிறது. அப்படி பரவசம்ங்கிற வார்த்தையில பலகீனம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அடிமைத்தனம், சுதந்திரமாக இல்லாத தன்மை போன்றவைகள் எல்லாமே. பிறகு இரண்டாவது மனசக அபிமானத்துவம், மனம் அபிமானிக்கின்ற ஒரு தன்மை, மனதினுடைய அபிமானித்தல் என்ற ஒரு தன்மை, அது இரண்டாவது தோஷம். இந்த அபிமானித்தல் அப்படின்னு சொன்னா இந்த மனது என்ன பண்ணுது, இந்த மனது தான் ஒன்றை நான் என்று அபிமானிக்கின்றது. இந்த சரீரத்தை என்னுடையது என்றும், சில சமய சரீரத்தில் உள்ள அங்கங்களை என்னுடையது என்றும், சரீரத்தை சில சமயத்தில் நான் என்றும் அபிமானிக்கின்றது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன், தொடர்ச்சியா சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை, என்னை சார்ந்தவர்கள், என்னை சாராதவர்கள், இப்படி அபிமானித்தல் மனதினுடைய இரண்டாவது தோஷம். இப்ப முதல் தோஷம் டிபெண்டன்சி, சார்ந்திருத்தல், பலகீனத்துடன் இருத்தல். இரண்டாவது அபிமானித்தல். அபிமானித்தல் அப்படின்னா ஐடென்டிபிகேஷன். இந்த மனசு தான் ஏதோ ஒரு அனாத்மாவை நான், என்னுடையது என்றெல்லாம் அபிமானிக்கின்றது. இந்த தோஷத்தினாலதான் நாம் சம்சாரத்தை மனதின் மூலமாக அனுபவிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறோம், மனசே சம்சாரத்துக்கு காரணம். இரண்டாவது என்ன சொல்றோம், அந்த மனசில் இரண்டு குறைகள். ஒன்று டிபெண்டன்சி, சார்ந்திருத்தல், பலகீனமாக இருத்தல். இரண்டாவது அபிமானித்தல். இங்க அபிமானித்தல் அப்படிங்கும்போது இந்த மனது என்ன பண்ணிருதான், எதை நான் சொல்லி அபிமானிக்கணுமோ அதை விட்டுட்டு எதை நான் சொல்லி அபிமானிக்க கூடாதோ அதை நான் என்று எடுத்துக்கொள்கிறது. அதுதான் இதனுடைய தோஷம். எதை எங்க நான்கிற போகக்கூடாதோ, நான்கிற ஏரியா எந்த இடத்துல போகக்கூடாதோ அங்க போய் அதனுடைய தொடர்ச்சியா என்னுடையது அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுது. இதுதான் அபிமானித்தல். அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், அகங்கார மமகாரத்துவம் இரண்டாவது தோஷம். அகங்காரகன அனாத்மாவான உடலை, இந்திரியத்தை அல்லது மனம், தன்னையே, மனதையே அகம் என்றும் மம என்றும் அபிமானிக்கின்றது. அப்ப மனதினுடைய அகங்காரத்தன்மையும் மமகாரத்தன்மையும் துயரத்திற்கு காரணம். இப்படி இரண்டு தோஷம், மனதினுடைய பலகீனத்துவம், மனது அபிமானித்தல் என்ற தன்மை. இனி என்ன செய்ய போறார், இந்த பலகீனத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயங்கள், அபிமானத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்னு இரண்டு உபாயத்தை சொல்ல போறார். இதுதான் இவருடைய டீச்சிங், இவருடைய உபதேசம். இப்ப எப்படி இவர் ஆரம்பிக்கின்றார், என்னுடைய சம்சாரத்திற்கு, நான் அனுபவிக்கின்ற இந்த சம்சாரத்திற்கு முதல்ல எவைகளெல்லாம் துயரம் இல்லை, பொதுவா யாரெல்லாம் என்னுடைய துயரத்துக்கு காரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு நெகேட் பண்றார். அதுதான் முதல் பகுதி. இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், நாயம் ஜனக மே சுக துக்க ஹேதுகு, மே என்னுடைய, சுக துக்க நான் அனுபவிக்கின்ற சுகத்திற்கும் துக்கத்திற்கும், மே நான் அனுபவிக்கின்ற சுக துக்க, சுகத்திற்கும் துக்கத்திற்கும், ஹேதுகு காரணம், அயம் ஜனக ந இந்த மனிதர்கள் அல்ல, என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் என்னுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் இல்லை. இதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம பொதுவா உன்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம், நீ ஏன் டிஸ்டர்ப்டா இருக்க அப்படின்னு கேட்டா உடனே இங்க சொல்லுவோம், இவன் தான் அவன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் என்னன்னா, இந்த டெலிஃபோன் வந்ததுனால யூஎஸ்லேருந்து என் பையன் இப்படி பேசிட்டு அதனால துக்கத்துக்கு காரணம்னு சொல்லுவோம். இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருப்போம், இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களையும் சொல்லி இவங்க தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். அங்கே இருந்துட்டு
என்னமோ பேசியிருக்கான், இவர் நாள் பூரா துக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்ப என்னுடைய துக்கத்துக்கு யார் காரணம் என்றால் நம்ம என்ன செய்வோம், மனிதர்களை தான் காட்டுவோம். அதே போல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறையே என்னன்னா, எனக்கு என் பையன் இதை ஜெயிச்சுட்டான், இதை பண்ணிட்டான், இதை கொடுத்துட்டான் அப்படின்னு யாரோ ஒரு மனிதன் எனக்கு இதை பண்ணிட்டான், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். யாரோ ஒரு மனிதன் எனக்கு இதை செஞ்சுட்டான், அதனால நான் துயரத்துடன் இருக்கின்றேன். இதுதான் நார்மல். இதை இவர் சொல்லி, இது இல்லை, இந்த மனிதன் எந்த என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோ, அதாவது என்னிடத்துல யாரெல்லாம் டிரான்சாக்ட் பண்றாங்களோ, விவகாரம் செய்கிறார்களோ, பொதுவா அவங்களத்தான் நம்ம சுக துக்க ஹேதுவா சொல்லிட்டு இருப்போம் மேக்சிமம் டைம். ஃபர்ஸ்ட் அதை நெகேட் பண்றார். எந்த மனிதர்களும் எனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கின்ற காரணம் அல்ல. மேலோட்டமா அப்படி தெரியுது, ஆனா உண்மையான காரணம் மனிதர்கள் அல்ல. பிறகு வேற யாரெல்லாம் இல்லை, இரண்டாவது வரியில் அயம் ஜனக, இந்த மனிதன் என்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் அல்ல. பிறகு ந தேவதா, இரண்டாவதா சொல்றார், எந்த தேவதைகளும் என்னுடைய சுகதுக்கத்திற்கு காரணம் இல்லை. இந்த மனுஷனை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவான்னா, இந்த யாகம், இந்த பூஜை பண்ணின இந்த தேவதையை குறித்து, அந்த தேவதை எனக்கு அனுகிரகம் பண்ணிடுச்சு, ஆகவே தேவதைகள் தான் எனக்கு காரணம். அல்லது ஒரு தேவதை எனக்கு அனுகிரகம் பண்றதே இல்லை, அதனாலதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம். இந்த வருண பகவான் அனுகிரகமே பண்றதில்லை, மழையே கொடுக்கறதில்லை, அதனாலதான் நாங்க துயரப்படுறோம். அனுபவத்தில் அப்படித்தான் இருக்கு. அதனால என்னன்னா, அந்த தேவதையை குறித்து யாகம் பண்றோம், பூஜை பண்றோம், அது சமஷ்டியா இருக்கலாம் அல்லது வெஷ்டியா இருக்கலாம். இப்ப தேவதா, விதவிதமான தேவதைகள் என்னுடைய சுக துக்கத்துக்கு காரணம் அல்ல. இனி மூன்றாவது ந ஆத்மா. சில பேர் என்ன நினைக்கிறார்கள், உன்னுடைய சுக துக்கத்துக்கு காரணம் உன்னுடைய ஆத்மாதான். உன்னுடைய ஆத்மாவே சில நேரம் உனக்கு சுகத்தை கொடுக்குது, உன்னுடைய ஆத்மாதான் உனக்கு துயரத்தை கொடுக்குது. ஆகவே உன்னுடைய சுக துக்கத்துக்கு யார் காரணம்னா, யாருமே காரணம் இல்லை, உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கே அதுதான் காரணம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். சில பேர் யாராவது கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டா அந்த வேதாந்திக் டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால இந்த ஆத்மாங்கிற வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணிடுறது. இந்த ஆத்மா இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கும், அந்த ஆத்மா வந்தாச்சா, இந்த ஆத்மா இப்ப சாப்பிட்டு இருக்கு, இப்படி எல்லாம். இந்த ஆத்மாங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அது பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால அதை யூஸ் பண்றது. அப்படி சில பேர் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் காரணம் என்று நினைக்கலாம். இவர் சொல்றாரு அப்படி அல்ல, எனக்குள் இருக்கிற ஆத்மா சுகதுக்கத்துக்கு காரணம் அல்ல. இனி அடுத்ததுக்கு போற கிரக, கிரகம், அதாவது கடைசியில பார்ப்பார்கள் யார் மீதெல்லாம் குத்தம் சொல்லலாம் அப்படின்னு. எல்லா மனுஷனின் மீது குத்தம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா கிரகம் சரியில்லை. அப்புறம் சனியோ செவ்வாயோ ஏதாவது ஒன்ன சொல்லி என்னுடைய கிரகம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, அதனாலதான் நான் துயரப்படுறேன். அப்ப கடைசியில இவருடைய துயரத்துக்கு காரணம் யாருன்னா, எங்கேயோ எவ்வளவோ தூரத்துல ஃபர்ஸ்ட்ல பக்கத்துல இருக்கிற மனுஷனை சொல்லி பார்த்தார், கடைசியில் எங்கேனா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார். எங்கேயோ இருக்கிற கிரகம்தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். அப்ப கிரக, கிரகம் காரணம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அதை நெகேட் பண்றாரு, கிடையாது, கிரகம் காரணம் அல்ல. பிறகு அடுத்தது கர்ம, என்னுடைய கர்ம வினைதான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். இதை வேற நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம் நம்மளே, பட் இவரும் இதை நீக்கிறார். அப்ப இவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பேசுறாருன்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்க போறோம். ந கர்ம, கர்மமும் சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை. அதாவது நான் செஞ்ச கர்மம் கூட சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்ற. ஆனா நம்ம எத்தனையோ முறை என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்ன டீச் பண்ணியிருக்கிறோம், என்ன படிச்சிருக்கிறோம், உன்னுடைய சுகதுக்கத்துக்கு நீ செஞ்ச கர்மவினை தான் பிராரப்தமா காரணம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா இந்த பிக்ஷு என்ன சொல்லிட்டாரு,
நான் செஞ்ச கர்ம வினையும் கூட சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறார். அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். பிறகு அடுத்தது ஆறாவதாக, சில பேர் கடைசியில டைம் தான் சார் அப்படின்ட்டுருவார். எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் வரலையா, நேரம் தான், அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, தப்பு தப்பா முடிவெடுக்கிறான், பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நான் எல்லா ஃபேக்டரையும் எடுத்துட்டு முடிவெடுக்கிறேன், கரெக்டாக ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், அதனால என்னன்னா டைம் தான். அப்போ என்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் நேரம். நேரம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நேரம் நல்லா இல்லையா நான் துக்கமாக இருப்பேன். அதனால சொல்றார் காலக ந காலக, கிரகமோ கர்மமோ காலமோ அல்ல. இப்படி என்ன பண்றார், பொதுவா நம்ம யார் மேலையெல்லாம் பழி போடுவோமோ அது சுகத்துக்கும் ஆகட்டும் துக்கத்துக்கும் ஆகட்டும், அதுல இருந்து ஒரு 6 ஃபேக்டர் எடுத்துட்டு இவங்க எல்லாமே என்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பிறகு என்ன பண்ண போறார், 51வது ஸ்லோகத்திலிருந்து 56வது ஸ்லோகம் வரை இதுல ஒவ்வொன்றை எடுத்துட்டு நீக்க போறார். மனுஷன் காரணம் அல்ல, இங்க ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிட்டார். அங்க ஒவ்வொரு ஃபேக்டரா எடுத்துட்டு இவங்கெல்லாம் காரணம் அல்ல அப்படின்னு அவர் சொல்ல போறார். அங்க நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேலோட்டமா மனுஷன்தான் காரணம். இப்போ ஒருத்தர் நம்ம ரொம்ப புகழ்ந்து நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறார், உடனே சுகத்துக்கு அவர் காரணமா இருக்கார். இப்போ அவர் உணவு கொடுக்கலைன்னா நம்ம சுகப்பட்டிருக்க மாட்டோம். ஒருத்தர் நம்ம 2 அடி போடுறாருன்னு வச்சுக்குவோமே, பேசாம இருந்திருந்தாருன்னா துக்கப்பட மாட்டோம். அப்போ அவர் துக்கத்துக்கு காரணம்னு நம்ம அனுபவத்துல இருக்கு. ஆனா இவர் ஏதோ ஒரு ஆங்கிள் அது இல்லை அப்படின்னு நீக்கிறார். அதனுடைய விளக்கத்தை அங்க சொல்லுவார். அதே போல தேவதையினுடைய அனுகிரகம் வேணும்னு நம்ம கர்மயோகத்துல படிக்கிறோம். நீங்க தேவதைகளுக்கெல்லாம் யாகம் பண்ணுங்க, அந்த தேவதைகள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கணும்னு நம்ம சொல்றோம். இவர் ஏதோ ஒரு ஆங்கிள் அதையும் தாண்டி தேவதைகளும் அல்லன்னு சொல்றார். பிறகு உன்னுடைய ஆத்மா உனக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பதில்லை. பிறகு கிரகங்களும் கிடையாது. அதாவது கிரக நிலைகள் எல்லாம் என்னைக்குமே ஈவன் கர்மகாண்டத்திலேயே நமக்கு துக்கத்தை கொடுக்கிறதாக சொல்லப்படவில்லை. ஜோதிட சாஸ்திரத்திலேயே கிரகம் உன்னை துயரப்படுத்துதுன்னு சொல்லவில்லை. ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரகங்கள் உனக்கு இருக்கின்ற நிலையை காட்டி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ இப்ப எந்த நிலையில இருப்ப அதை காட்டி கொடுக்கிற கண்ணாடியை தவிர கிரகங்கள் நம்முடைய இன்ப துன்பத்தை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, இன்ப துன்பத்துக்கு காரணம் அல்ல. பிறகு கர்ம, நாம் செய்கின்ற கர்ம வினை அதுவும் சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லைன்னு இங்க சொல்றார். இங்க கான்ட்ரடிக்ஷனா இருக்கே, நம்ம பல சமயத்துல நீ செய்யற கர்மம் தான் உனக்கு இன்ப துன்பத்துக்கு காரணம்னு சொல்றமே என்றால், இவர் இங்க எந்த ஆங்கிள் பேசுறாருன்னா, இந்த கர்மம் என்ன பண்ணும், நீ ஒரு காலத்துல பாபம் பண்ணியிருந்தீனா அந்த பாபம் துயரத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையை கொடுக்கும். அந்த பாபத்தினுடைய விளைவு அது. நீ புண்ணியம் பண்ணி இருந்தீன்னா இன்பத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையை அது கொடுக்கும். பிறகு இவர் என்ன நிலைநாட்ட போறார், ஒரு விதமான மனசை நீ அடைஞ்சு வச்சிருந்தீனா, இங்க சொல்ற 2 தோஷத்தை நீக்கின மனசை நீ அடைஞ்சு வச்சிருந்தீனா, அந்த பாபத்தினால கஷ்டமான சூழ்நிலையில் நீ உன்னை துயரப்படுத்தி கொள்ள மாட்டாய். நீ அந்த கஷ்டமான சூழ்நிலையை சம்சாரமாக மாற்ற மாட்டாய். இல்லை என்றால் உனக்கு புண்ணியத்துல நல்லதே நின்னாலும் உனக்கு மனதில் இந்த குறைகள் இருந்தால் அதை சம்சாரமா நீ மாற்றிக் கொள்வாய். அப்ப இங்க கர்மம் காரணம் இல்லைங்கிற எந்த ஆங்கிள் சொல்றாருன்னா, மனதுல இந்த 2 தோஷம் நீங்கினதுக்கு அப்புறம் ஞானியினுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தோம்னா, அவருக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமே பிராரப்தம் இருக்கு. அவர் ஞானம் அடைஞ்ச மனதோட குறைகள் நீங்கிய மனசோட வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த கர்மம் என்ன பண்ணும், பாப கர்மம் கஷ்டமான சூழ்நிலையை அவர் கொடுக்கும், உடல்ல நோயை கொடுக்கும், வேற ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அதை இவர் சம்சாரமாக பொருள்படுத்த மாட்டார். காரணம் என்ன,
கர்மம் என்ன பண்ணும்னா அதுதான் பின்னாடி சொல்ல போறார். கர்மம் எல்லாம் உனக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும், அதை நீ எப்படி பொருள்படுத்துறங்கிறது உன்னுடைய மனசுல தான் இருக்கு, அப்படி சொல்ல போறார். அதே போல காலம், இப்படி 6 தத்துவத்தை இங்க சொல்லி 6 ஸ்லோகத்துல ஒவ்வொரு தத்துவமும் காரணம் இல்லைன்னு பிறகு சொல்ல போறார். இனி அடுத்த வரிக்கு வருவோம். இனி என்ன சொல்கின்றார்? இது யாருமே என்னுடைய துயரத்துக்கு காரணம் இல்லை. பிறகு என்னுடைய துயரத்துக்கு யார் காரணம்? மனப்பரம் காரணம் ஆமனந்தி. ஆமனந்தினா வேதங்கள் கூறுகின்றன, வேதமெல்லாம் சொல்லுதான். மனக பரம் காரணம், மனசுதான் முக்கியமான காரணம். இவைகளெல்லாம் காரணம் மாதிரி தெரியுது, ஆனா பரம் காரணம்னு சொன்னோம்னா, பரம் காரணம் என்றால் உண்மையான காரணம், முக்கியமான காரணம் நம்முடைய மனசுதான். நம்ம மனசுதான் சுகதுக்கத்துக்கு காரணமே தவிர இவைகளெல்லாம் இல்லை. இவைகளெல்லாம் அபரம் காரணம், காரணம் மாதிரி தெரியுது, ஆனா காரணம் அல்ல. அந்த மனதை வர்ணிக்கின்றார். சம்சார சக்கரம் பரிவர்த்தையேத்யது. இந்த மனதுதான் சம்சார சக்கரத்தை நடத்தி கொண்டு வருகின்றது, ஓட்டிக்கொண்டு வருகின்றது. சம்சார சக்கரத்தை சுழல வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனசுதான் காரணம். பொதுவா சொல்லிட்டார். நம்ம இவர் என்ன சொல்ல போறாருன்னு முன்னாடி சுருக்கமா பார்த்துட்டோம். பிறகு என்ன சொல்ல போறார்? மனசு காரணம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற 2 தோஷம், அந்த 2 தோஷத்தை நீக்கிற 2 உபாயம், அதை நீக்கிட்டோம்னா பிறகு இந்த மனதிலேயே நம்ம துயரத்தை அனுபவிக்க மாட்டோம், சம்சாரத்தை அனுபவிக்க மாட்டோம்னு பார்க்க போறோம். இப்ப சம்சார சக்கரம் பரிவர்த்தையத்தினா நடத்தி கொண்டு வருவது, சம்சாரத்தை நடத்தி கொண்டு வருகின்ற மனசுதான் துயரத்திற்கு காரணம். இவர் என்ன ஆங்கிள் சொல்றாருன்னா, இந்த எதெல்லாம் நமக்கு காரணம்னு தெரிகின்றதோ அவைகளையெல்லாம் பொருள்படுத்துறது நம்ம மனசுதான். நம்ம மனசுதான் ஒரு சூழ்நிலையை பொருள்படுத்தி அது துக்க ஹேதுவாகவோ அல்லது சுக ஹேதுவாகவோ மாற்றிக் கொள்கின்றது. இந்த மனசு ஒரு பொருளை இன்பத்திற்குரியதுன்னு முடிவு பண்ணி பார்த்து அதை இன்பத்தை அடையுது. இப்போ குழந்தையா இருக்கும்போது எத்தனையோ விளையாட்டு பொருள்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ அதே பொருளை இப்போ பார்த்து சந்தோஷப்படுவோமா? பை ஃபேக்ட் அந்த பொருளினுடைய விலையை பார்த்துட்டு அப்பா துக்கப்பட்டு வாங்கி கொடுப்பாரு. பையன் சந்தோஷப்பட்டு அந்த பொருளை வாங்குவான். அப்போ ஒரு விளையாட்டு பொருளை அதே பொருள் அப்பாவுக்கு துக்கமா இருக்கு. ஏன்னா அந்த பொருள் பையன் கைக்கு போகும்போது இவர் பர்ஸு காலி ஆகுது. அப்போ ஆனால் பையனுக்கு அதே பொருள் சந்தோஷமா இருக்கு. இப்ப கேள்வி, அந்த பொருள் சுகத்துக்கு காரணமா துக்கத்துக்கு காரணமானா, பொருள் சுகத்துக்கும் காரணம் அல்ல, துக்கத்துக்கும் காரணம் அல்ல. அது துக்க காரணமா மாத்துனது யாருன்னா அப்பா, சுக காரணமா மாத்துனது யாருன்னா பையனுடைய மனம். அப்படி இந்த உலகம் எதுவுமே சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் அல்ல, அது இருக்கு அவ்வளவுதான். அவ்வப்பொழுது நம்ம மனசுதான் அதை சுக ஹேதுவாக துக்க ஹேதுவாக மாற்றி கொள்கிறது. அது பொருளாகலாம், மனிதர்களாகலாம், மனிதர்கள் நம்ம இடத்துல நடக்கிற விதங்கள் ஆகலாம். அப்ப இங்க என்ன சொல்றார்? உலகத்தை எல்லாத்தையும் நெகேட் பண்ணிடுறார். இந்த கிரகம் கிடையாது, காலம் கிடையாது, தேவதைகளும் கிடையாது, உன்னுடைய ஆத்மாவும் உனக்கு சுகதுக்கம் காரணம் இல்லை. எங்க வந்துட்டார்? நம்ம மைண்ட்ல நிக்கிறார். அப்ப இங்க என்ன போக்கஸ்னா, எதுவுமே கிடையாது, நம்ம மனசுதான். ஆனா அந்த மனசை பத்தி மட்டும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதாவது எதனால எல்லாமே நடக்குதோ அதனுடைய மதிப்பு, வேல்யூ, அதை எப்படி பாதுகாக்கணும், அதை என்ன எப்படி ட்ரெயின் பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியவில்லை. இப்ப எங்க நிக்கிறார்? மனசுதான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்ய போறார்? இந்த மனசு எந்தெந்த விதத்துல எப்படி காரணமாகிறதுங்கிற அந்த மெக்கானிசம் அதை விளக்க போறார். இந்த மனசு எப்படி நம்மை சம்சாரி ஆக்குகின்றது. பிறகு ஒரு ஞானத்தை சொல்ல போறார். இந்த ஞானத்துடன் இருந்தால் இந்த மனசெல்லாம் நமக்கு துயரத்தை கொடுக்காதுன்னு சொல்ல போறார்.
இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் மனம் எப்படிப்பட்ட பரிணாமத்தை அடைந்து நமக்கு துயரத்துக்கு காரணமாகிறது அல்லது சம்சாரத்திற்கு காரணமாகிறது. 44வது ஸ்லோகம். மனோ குணான் வை ஸ்ருஜதே பலியக ததஸ்ச கர்மாணி விலக்ஷணானி சுக்லானி கிருஷ்ணான்யத லோகிதானி தேப்ய சவர்ணாஸ்ருதயோ பவந்தி. இந்த ஸ்லோகத்தில் மனம் எப்படி சம்சாரத்திற்கு காரணமாகிறது என்று சொல்கின்றார். அதாவது விதவிதமான அனுபவங்களை நாம் சந்திக்கின்றோம். விதவிதமான அனுபவங்கள் வருகின்றது. காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் எத்தனையோ அனுபவங்களுக்குள்ள நம்ம போறோம். அதுதான் ஜாகிரத அவஸ்தைன்னு பேர். ஜாகிரத அவஸ்தைன்னு சொன்னா இந்திரியங்களுடன் வெளி விஷயத்துடன் தொடர்பு கொள்ளுதல். விஷயங்களை கேட்குறோம், விஷயங்களை நம்ம கொடுக்குறோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருது. இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ அனுபவங்கள், காலையில் எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் அனுபவங்கள் இருக்கு. இந்த அனுபவங்கள்ல நம்மளுடைய தாட் பேட்டர்ன், எப்படிப்பட்ட எண்ண விருத்திகள் ஓடும், எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் நமக்கு வருகிறதுங்கிறது எதன் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், திடீர்னு ஒரு கெஸ்ட் வர்றார். அந்த நேரத்தில் நம்ம தாட் எப்படி இருக்கு? அல்லது ஏதோ ஒரு அனுபவம், வீட்டு விட்டு வெளியே போகிறோம், அந்த நேரத்தில் எதையோ பொருள்களை எல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ அனுபவங்கள். அப்போ தாட் பேட்டர்ன், என்ன ஓட்டங்கள் எந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத யார் அல்லது எப்படி முடிவு செய்யப்படுகிறது என்றால், இங்கே 3 பிரின்சிபிள் இங்கே உள்ள வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அமைகின்றது. நம்மளுடைய தாட் பேட்டர்ன் அந்த அடிப்படையில் அமைகிறது. நமக்கே தெரியாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ எதை நினைப்பேன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே, 3 நிமிஷம் வேண்டாம், 3 செகண்டுக்கு அப்புறம் நீ எதை நினைப்பேன்னு நமக்கே தெரியாது. 3 செகண்டுக்கு அப்புறம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்போ நமக்கே தெரியாது நமக்குள்ள எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உருவாகி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதில் ஒரு ஃபேக்டர் சம்பவக, வெளி சூழ்நிலை. நம்ம மனசில் ஓடுற விருத்தி, தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் தாட், எண்ண ஓட்டங்களினுடைய தரம், தன்மை, இவைகளெல்லாம் முதல் ஃபேக்டர் நமக்கு கிடைக்கிற அனுபவம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உலகம் நமக்கு அந்த நேரத்தில் கொடுக்கிற அனுபவம், அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சம்பவக. சம்பவகன்னா ஹேப்பனிங். இரண்டாவது வாசனா, நம் மனசுக்குள் இருக்கிற வாசனைகள், சம்ஸ்காரங்கள். நாம் எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை வளர்த்தி வச்சிருக்கிறோம்? சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய கேரக்டர். சாத்விகமான சம்ஸ்காரத்தில் இருக்கிறோமா, ராஜசமான வாசனைகளா, தாமசமான வாசனைகளா? பிறகு மூன்றாவது புருஷார்த்தக, வில், நம்முடைய அந்த நேரத்தில் கொடுக்கிற முயற்சி. அப்போ வெளி சூழ்நிலை, நம்முடைய வாசனை, அந்த நேரத்தில் நம்முடைய ஃப்ரீவில், புருஷார்த்தம்னு சொல்லலாம் அல்லது ஃப்ரீவில்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் பார்ப்போமே. நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், அது சண்டே. திடீர்னு ஒருத்தர் வர்றார் வீட்டுக்கு. அவர் நம்முடைய ஜென்ம விரோதின்னு வச்சுக்கோமே. ஜென்ம விரோதினா நமக்கு அவரை பிடிக்காது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவரை பிடிக்கும், அதுதான் ப்ராப்ளமே அப்படின்னு வச்சுக்கோமே. அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றார். நமக்கு அவரை பிடிக்காது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறதுனால உள்ளே வர்றார். இப்போ வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு சம்பவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இரண்டாவது என்ன ஆகும்? உடனே அவரை பார்த்த உடனே இவருக்குள்ள அவரை பற்றிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். ராகமாக இருக்கலாம், துவேஷமாக இருக்கலாம், என்னமோ சம்ஸ்காரங்கள். உடனே அவரை பார்த்த உடனே அவருக்குள் இருக்கிற ஏதோ ஒரு வாசனை வெளிவருது.
வெளியே வந்த உடனே போடான்னு சொல்ல வாய் வருது. உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கும் ப்ராப்ளம் வந்துருன்னு புருஷார்த்தம் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாமல் இருக்கார். அப்போ இத்தனை என்ன ஆகுதுன்னா, வெளி இருக்கிற சம்பவம் அது நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வாசனையை தூண்டி விடுது. உடனே நம்ம அந்த நேரத்தில் ஒரு எஃபர்ட் கொடுத்துட்டு என்னமோ பண்றோம். ஸோ இந்த 3 சேர்ந்து தான் நம்மளுடைய தாட் பேட்டர்ன். நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற அனுபவம், நமக்கு இருக்கிற வாசனைகள், பிறகு நம்முடைய புருஷார்த்தம். அதனால தான் குழந்தைகளுக்கு வாசனைகள் எல்லாம் ஒன்றும் இருக்காதே, நல்ல வாசனையை பதிவு பண்ண வைக்கணும். அந்த ஒரு 5 வயசுக்குள்ள எப்பொழுது பார்த்தாலும் அந்த குழந்தை அம்மா அப்பா ரகலை பண்ணிட்டு இருக்கிறதையே பார்த்துருதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன பதிவு அதுக்குள்ள அது படும். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பதிவு, ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகணும், ஒரு நல்ல வாசனையை பதிய வைக்கணும். இப்படி வாசனைகள் எவ்வளவோ இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார், இந்த மனசு இருக்கே, இந்த மனது இங்கு இப்போ நம்ம சொன்ன 3 ஃபேக்டர் துணை கொண்டு, அதாவது வெளியிருக்கிற சூழ்நிலை, பிறகு நம்மளுடைய கேரக்டர், நமக்குள்ள சாத்விகம் ராஜசம் தாமசம்னு 3 விதமான குணம், அந்த 3 விதமான குணமான வாசனைகள், பிறகு அந்த நேரத்தில் அந்த வாசனையை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றோம். இப்போ ஒருத்தர் டொனேஷன் கேட்க வர்றார், வெளி சூழ்நிலை உள்ள வாசனை போய் கொடுக்கலான்னு சொல்லுது, இனி ஒரு புருஷார்த்தம் வேண்டான்னு சொல்லுது, அல்லது ஒரு வாசனை வேண்டான்னு சொல்லுது, உடனே இவர் கொஞ்சம் யோசிச்சு இல்லை கொடுக்கலாமே நல்லது தானே அப்படின்னு சொல்லுது. இப்படி இந்த 3 ஃபேக்டரும் சேர்ந்து என்ன பண்ணுதான், ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குகின்றது. அந்த நேரத்தில் ஒரு தாட் பேட்டர்னை உருவாக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதைத்தான் இங்க சொல்றார், மனக குணான்வை சிருஜதே பலியக. இங்க மனசுக்கு ஒரு அடைமொழி போடுறார், பலியக மனக, சக்தி வாய்ந்த மனமானது, உறுதியான இறுக்கமான இறுகிய மனமானது. இங்க பலியக மனகன்னா வாசனைகளுடன் கூடிய ஒரு கேரக்டர், நமக்குன்னு ஒரு கேரக்டரே உருவாகி இருக்கு. நான் இதுதான் நான் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நானாக இருக்கின்ற இந்த ஸ்ட்ராங் இந்த மைண்டானது குணான்வை சிருஜதே. இங்க பகவான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போடுறார், குணான் சிருஜதே என்றால் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற 3 குணங்களுள் ஏதோரு குணவசப்பட்ட எண்ணத்தை உருவாக்குகின்றது. அந்த குணம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பொருள் தாட், எண்ணம், விருத்தின்னு அர்த்தம். குணான் என்றால் அந்த எண்ணம் சாத்விகமான எண்ணமா இருக்கலாம், ராஜசமான எண்ணமா இருக்கலாம், தாமசமான விருத்தியா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அதாவது இந்த மனசு எப்படி நம்ம துயரப்படுத்துதுங்கிற ப்ராசஸ் அந்த ஹிஸ்டரியில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா ஒரு அனுபவம், அந்த அனுபவத்திலிருந்து வாசனைகளும் மேலே வருது, உடனே நம்ம ஃப்ரீ வில்லும் மேலே வருது. இந்த இடத்துல தான் நம்ம தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், அந்த வாசனை நல்ல வாசனையாக இருந்தால் நம்ம அந்த ஃப்ரீ வில்லை என்கரேஜ் பண்ணி அதை செயல்படுத்தணும். தவறான வாசனையில் தூண்டப்பட்டு வெறுப்பு கோபம்னு பாபம் செய்யற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி அதை நம்ம நீக்கணும்னு சொல்லுவோம். ஆனா பல சமயங்கள்ல இந்த முயற்சியா வாசனையான வாசனை தான் வென்று விடுகிறது. அப்ப நம்ம அந்த முயற்சி பத்துல, அப்ப நமக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். இங்க பலியக மனகங்கிறது வாசனையுடன் கூடிய ஸ்ட்ராங் மைண்ட். நாம எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை எல்லாம் சேர்த்தி வச்சு எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியா நம்ம இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துல அப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் உருவாகின்றன. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு சொன்னா குணான் மனக சிருஜதே. மனமானது, இங்க மனம்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், நம்முடைய அந்தக்கரணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு விதமான எண்ண ஓட்டங்களை உருவாக்குகின்றது. பிறகு நம்ம புரிஞ்சுக்கணும்,
அந்த எண்ண ஓட்டங்கள் பலமா இல்லை அப்படின்னா அது வெறும் எண்ணமா மட்டும் இருந்துடும், செயலுக்கு வராது. அந்த எண்ண ஓட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அது செயலுக்கு வரும். இப்ப நம்ம சொல்ற உதாரணத்தை எடுத்துக்குவோமே, நமக்கு பிடிக்காத ஒரு வீட்டுக்கு வர்றார், சில சமயம் ஒரு எண்ண ஓட்டம் வரும், ஓங்கி ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த எண்ணத்தை தொடர்ந்து அதை விட பலமா நமக்கு வந்துட போகுது அப்படிங்கிற பயத்துல என்ன ஆகும், அந்த எண்ண ஓட்டம் அப்படியே அடங்கி போயிடும், அதுக்கு அவ்வளவு பவர் இருக்காது. அப்போ மனதுல எத்தனையோ எண்ண ஓட்டங்கள் வந்தாலும் சில எண்ணத்துக்கு தான் செயல்படுத்தும் அளவு சக்தி இருக்கு. இப்ப சில எண்ணத்துக்கு தான் அதை ஆக்ஷன்ல போடுற அளவுக்கு அந்த சக்தி அந்த தாட்டுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் இங்க சொல்ற. குணான் சிருஜதேன்னா செயல்படுத்தும் அளவு சக்தி உடைய எண்ணமானது உருவாகின்றது. மற்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகி அது அப்படியே டிசப்பியர் ஆகிறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது நல்லதோ கெட்டதோ அது உருவாகுது, அப்படியே எவாபரேட் ஆகி போகுது, ப்ராப்ளமே இல்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா சூழ்நிலை, வாசனைகள், பிரயத்தனம், அதாவது சம்பவக, வாசனா, புருஷார்த்தக, இந்த 3 காம்பினேஷன்ல ஒரு சூழ்நிலையில செயல்படுத்தும் திறனை உடைய எண்ணமானது உருவாகின்றது. அதான் குணான். அதை எப்படி விருத்தின்னு போடுறது பொதுவாக குணான்கிற வார்த்தையில போடுறார். ஏன்னா அந்த எண்ணம் சாத்விகமான எண்ணமா இருக்கலாம், ராஜசமான எண்ணமா இருக்கலாம், தாமசமான எண்ணமா இருக்கலாம். இனி அதை தொடர்ந்து செகண்ட் ஸ்டெப், அடுத்தபடி என்ன, ததஸ்ச கர்மாணி விலக்ஷணாணி. ததக அந்த எண்ணத்தை தொடர்ந்து, அந்த குணமயமான எண்ணத்தை தொடர்ந்து, இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது செயல்படுத்தும் அளவு சக்தி உடைய எண்ணம். அந்த எண்ணத்தை தொடர்ந்து விலக்ஷணாணி கர்மாணி, விதவிதமான செயல்கள் நம்மிடமிருந்து உருவாகின்றது. ஃப்ரம் தாட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்ஷன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம், விதவிதமான எண்ணங்கள் உருவாகின்றன. விலக்ஷணானின விதவிதமான செயல்கள், ஆக்ஷன் நம்மிடமிருந்து உருவாகின்றது. நம்ம இதே எக்ஸாம்பிளை ரீடைன் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அவர் உள்ள வந்துட்டார், உள்ள வந்த உடனே நம்மிடமிருந்து ஆக்ஷன் வருது. நம்ம உள்ள எப்படியோ இருந்துட்டு போட்டுன்னு இந்த கல்யாண வீட்டில் வரவேற்பில் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் வரவேற்பாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்மைல் இருக்குமே, அதே போல் அவரை சிரிச்சிட்டும் வரவேற்கலாம். உள்ள நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடனே மூஞ்சியை திருப்பிட்டு உள்ளே போயிடலாம். வேணும்னே நீங்க உள்ள வர்றத நான் விரும்பலின்னு காட்டலாம். எப்படி வேணாலும் நம்மளுடைய செயல் இருக்கலாம். அவர் நம்ம சாத்விகமான எண்ணம் இருந்ததுன்னா நம்ம விருப்பம் ஏன் அவர்கிட்ட காட்டிக்கணும், அவரை ஏன் நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சிரிச்சுட்டு உள்ள வாங்கன்ட்டு நம்ம உள்ள போயிடலாம். இல்லை முகத்தை திருப்பிட்டு உள்ள போயிடலாம், இல்லை வேற ஏதாவது செஞ்சுட்டு உள்ள போகலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அப்ப விலக்ஷணாணி கர்மாணி. சரி, அந்த விலக்ஷணாணி கர்மாணி எந்த மாதிரி எல்லா கர்மங்கள் அதை சொல்றார் அடுத்த வரியில. சுக்லாணி கிருஷ்ணாணி அத லோகிதாணி. சுக்லாணி கர்மாணி, சாத்விகமான செயல் நம்மிடமிருந்து வெளிப்படலாம். கிருஷ்ணாணி, கிருஷ்ணாணினா தாமசமான செயல் நம்மை விட்டு வெளிப்படலாம். லோகிதாணி, ராஜசமான செயல் நம்மிடமிருந்து வெளிப்படலாம். இது எப்படின்னா, சாத்விகமான எண்ணம் உறுதியா இருந்ததுன்னா சாத்விகமான செயல் வெளிப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அவரை பார்த்து சிரிச்சிட்டு நம்ம கோபத்தை எல்லாம் அடக்கி வச்சுட்டு அவரை ஹர்ட் பண்ணாம உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். அல்லது பார்த்தும் பார்க்காமையும் போகலாம். வந்துட்டாருன்னு பார்த்துட்டேன்னு தெரிஞ்சுட்டு பார்த்துக்காத மாதிரியும் போகலாம். அது தாமசம், கண்டுக்காம போறது. ராஜசம் என்னன்னா, வேணும்னு இரிட்டேட் பண்ண வச்சுட்டு போகலாம். அவர் என்ன பண்ணா இரிட்டேட் ஆவாரோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நம்ம ஒரு லாங்குவேஜை காமிச்சிட்டு நம்ம போகலாம். லோகிதானினா ராஜசம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சத்வ ரஜஸ் தமஸ் பிரதானமான எண்ணங்கள் உருவாகின்றது அந்தந்த வேளையில், அந்தந்த சூழ்நிலையில். அதை தொடர்ந்து அதற்குரிய செயல் உருவாகின்றது. இனி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, தேபியக, நாம் செய்த செயலிலிருந்து நாம் இப்போ ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டோம். அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி தாட் வந்திருக்கு.
அந்த தாட் எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகி வந்ததுன்னு பார்த்தோம். அந்த எண்ணம் செயலானது, செயலுக்கு பிறகு சவர்ணாகா ஸ்ருதயக பவந்தி. அடுத்தது என்ன ஆகுது என்றால், தேப்யக நாம் செய்த செயலில் இருந்து சவர்ணாகா அந்த செயலுக்கேற்ற, நாம் எப்படிப்பட்ட செயலை வெளிப்படுத்தினமோ அந்த செயலுக்கு ஏற்ற ஸ்ருதயகனா சம்சாரமானது பவந்தி தோன்றுகிறது. நாம் எப்படிப்பட்ட செயலை வெளிப்படுத்தினமோ அந்த செயலுக்கு ஏற்ற சம்சாரம், துயரம், பந்தம், இங்க ஸ்ருதயகன சம்சாரம், பந்தம், துயரம் ஏற்படுகின்றது. இதுதான் ப்ராசஸ். இது ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏதோ பெருசா படிச்சோம், ஆனா இது குயிக்கா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் இதுதான் நடக்கின்றது. அதாவது நாம சம்சாரம்னா எத்தனையோ விதம் இருக்கு. பொறாமப்படுறது சம்சாரம், கோபப்படுறது சம்சாரம், என்ன எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறது சம்சாரம், இப்படி எத்தனையோ இருக்கு. நாம எப்படிப்பட்ட சம்சாரத்தை அனுபவிக்கிறோம் அதுதான் இங்க பாயிண்ட். எந்த மாதிரி சம்சாரத்தை அனுபவிக்கிறோம்னா, எந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும், எந்த மாதிரி செயல்படுத்தினோம், எந்த எண்ணத்தை செயலா மாற்றணும், அந்த செயலின் விளைவின் அடிப்படையில் நாம் சம்சாரத்தை அனுபவிக்கின்றோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல சம்சார கதையை சொல்லிட்டார். நம்ம மனசு எப்படி நம்மை சம்சாரி ஆக்குகிறது, நம்ம மனசு எப்படி சம்சாரி ஆக்குதுன்னா, முதல்ல அந்தந்த சூழ்நிலையில உன்னுடைய முயற்சி, வாசனை, சூழ்நிலைகள் இவையெல்லாம் கலந்து ஒரு தாட்டை உருவாக்குது. எத்தனையோ தாட் வந்தாலும் எந்த எண்ணம் செயல் வடிவமாக்குமோ அந்த உறுதியான எண்ணத்தை உருவாக்குது. அந்த எண்ணத்துக்கு அப்புறம் நீ செயல்படுகின்றாய். அந்த செயல் சத்துவ, ரஜஸ், தமஸ்னு 3 விதமான எந்த செயல் வேண்டுமானாலும் இருக்கலாம். பிறகு அதற்கு தகுந்த உனக்கு பலன் சம்சாரம் வருகின்றது. ஸோ இப்படித்தான் நம்ம மனமானது நம்மை சம்சாரி ஆக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி, இந்த மனசு இந்த மாதிரியெல்லாம் நம்மைய பந்தப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், இவன் ஏன் சம்சாரியா இருக்கிறான் என்றால் 2 காரணத்தை சொல்ல போறார். ஒன்று மனதினுடைய பரவசத்துவம், பலகீனத்துவம். 2 மனதிற்குள் இருக்கின்ற அஞ்ஞானம், அதன் விளைவான அபிமானம். இப்ப இங்க ஒரு உண்மையை சொல்றார். உண்மையிலேயே ஆத்மா இப்படிப்பட்ட தன்மை இருக்கு, இதை உணராத மனம் இந்த காரணத்தினால் சம்சாரத்திற்கு காரணமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்போ மனசு இந்த 2 காரணத்தினால் சம்சாரத்திற்கு காரணமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே மனது எப்படிப்பட்டது, உண்மை என்ன? இப்ப அடுத்த ஸ்லோகத்துல ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றார். அதனாலதான் இந்த பிக்ஷு ஞானின்னு நமக்கு தெரிய வருகிறது. இப்ப ஞானத்தை சொல்லி இந்த அறிவு மனதிற்கு இல்லை, அதனால துயரத்திற்கு காரணம்னு சொல்கின்றார். 45வது ஸ்லோகம். அநீக ஆத்மா மனசா சமீகதா ஹிரண்மயோ மத்சக உத்விசஷ்டே மனஸ்வலிங்கம் பரிக்ருஹ்ய காமான் ஜுஷன் நிபத்தோ குணசங்கதோஸோ. இது ஒரு மிக அழகான ஸ்லோகம். இங்க ஆத்மஸ்வரூபத்தை கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் ஆத்மா இருக்கும் பொழுது இந்த இடத்துல மனது போய் நான் சொல்லாம தன்னை இதற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை நான் அபிமானித்து கொண்டும் பிறகு பலகீனத்துடனும் இருந்து
இந்த மனம் நமக்கு துயரத்திற்கு காரணம் ஆகிறது அப்படின்னு சொல்றார். இப்ப ஆத்ம ஞானத்தை சொல்றார். அநீகக ஆத்மா. அநீகக செயலற்றது ஆத்மா. ஈகான இந்த இடத்துல கர்மா செயல். அநீகக அப்படின்னா அகர்ம சுரூபமானது ஆத்மா. ஆத்மா எந்த பாபமும் செய்வதில்லை, எந்த புண்ணியமும் செய்வதில்லை. அநீகக ஆத்மா. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார், இந்த மனசு நான்கிறத இந்த ஆத்மாவிடத்துல போய் வைக்கணுமா. இந்த ஆத்மாவிடத்துல வச்சு இந்த சொரூபத்தை தன் சொரூபமா கிளைம் பண்ணணும். ஆனா அப்படி பண்றது இல்லைன்னு சொல்ற. அநீகக ஆத்மா. இப்ப ஆத்மா செயலற்றது. இதை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப ஜடமா இருக்குமோ? ஏன்னா செயலற்றதுன்னு சொன்னாவே ஜடம் தானே. கல்லு மண்ணு இவைகளெல்லாம் செயல்படுவதில்லை. அப்ப அது ஜடமா இருக்கே, அப்ப ஆத்மா ஜடமோ? இரண்டாவது வரியில் ஹிரண்மயக. ஹிரண்மயகன சைத்தன்ய சொரூபம். அது செயலற்றது. காரணம் ஜடமாக இருப்பதனால் செயலற்றதுன்னு அர்த்தம் அல்ல. ஒருத்தன் தமோ குணத்தில் இருந்தாலும் செயலற்று இருப்பான், ஜடமா இருந்தாலும் செயலற்று இருக்கும். ஆத்மா செயலற்றது. காரணம் என்னன்னா ஜடத்துவாத். அப்படி அல்ல. ஹிரண்மயக அது சைத்தன்ய சொரூபம். அது அறிவு சொரூபமாக இருந்தும் செயலற்றதாக இருக்கின்றது. செயலற்றதுன்னா எந்த பாபத்தையும் செய்வதில்லை, எந்த புண்ணியத்தையும் செய்வதில்லை, எந்த கர்மத்தையே பண்றதில்லைன்னா கர்மத்தினுடைய பலன் அது அனுபவிக்குமோ? பிறகு முதல் வரியில் மனசா சமீகதா. இந்த ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா மனதின் மிக அருகில் இருந்து கொண்டு மனதை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. மனசா சமீகதான்னா மனதுக்கு ரொம்ப பக்கத்துல அமர்ந்து கொண்டு மனதை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. மனசோட ரொம்ப பக்கத்துல இருக்கான். அதனாலதான் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நமக்கு வேற்றுமை தெரியவில்லை. சமீகதா, மனசா சமீகதா அப்படின்னா மனசோட மிக ஒன்றி அது மனதை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்ப சூரிய ஒளி இந்த புஸ்தகத்தை பிரகாசப்படுத்துது, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. அப்ப சூரிய ஒளி எங்கேயோ இருந்துட்டு பிரகாசப்படுத்த முடியுமா? எப்படி பிரகாசப்படுத்துகின்றது? இந்த புஸ்தகத்தையும் நம் உடலையும் இந்த ஹால் எல்லாவற்றையும் சூரிய ஒளி இவை அனைத்தையும் வியாபித்து இவைகளை பிரகாசப்படுத்துகிறது. அப்படி ஆத்மா என்ன பண்ணுதான், தன்னுடைய சைத்தன்ய அம்சத்தை மனதில் வியாபிக்க செய்து மனதை பிரகாசப்படுத்துகின்றது. மனதுக்கு தன்னுடைய சத்தை இருப்பை கொடுத்து அது மனதுக்கு இருக்குங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்குது. உணர்வுங்கிற ஸ்டேட்டஸை தன்னுடைய சைத்தன்ய அம்சத்தை கொடுக்கின்றது. அப்படி மனசா சமீகதா இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம். பிறகு அடுத்த ஒரு அழகான வார்த்தையை போடுறார். உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு மனசு யார், ஆத்மாவுக்கு மனது யார் அப்படின்னா மத்சகக. இந்த ஆத்மாவுக்கு மனசு ஒரு நண்பனை போல. மத்சகக அப்படின்னா இந்த மனம் ஆத்மாவுக்கு ஒரு நண்பனை போல, பகைவன் அல்ல, உதவி செய்பவன். மத்சகக அப்படின்னா ஆத்மாவுக்கு நண்பனை போல விளங்கி கொண்டிருக்கின்றது தான் இந்த மனம். பிறகு உத்விசஷ்டே, இந்த ஆத்மா அனைத்து செயல்களையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. உத்விசஷ்டே அப்படின்னா கேவலம் பஷ்யதி, சாட்சி சொரூபமாக ஆத்மா இருக்கின்றது. இப்ப ஆத்மா சாட்சி சொரூபமா இருக்கு. மனதுக்கு ரொம்ப அருகில இருந்து மனதையே வியாபித்து மனதை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மனம் ஆத்மாவுக்கு ஒரு நண்பன் தான். காரணம் என்னன்னா இந்த மனசு தான் ஆத்மாவை காட்டி கொடுக்கணும். ஆகவே ஆத்மாவுக்கு இந்த மனம் நண்பன். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஃபேக்ட். இப்ப முதல் 2 வரியில என்ன செய்கிறார், இது இப்படி இருக்கும் பொழுது, இதுதான் ரியாலிட்டியா இருக்கு.
இப்ப மனசு என்ன பண்ணணும், தன்னை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மாவை தான்னு சொல்லாம தான் பிரகாசப்படுத்துற உடலை நான் சொல்லுது. இப்ப எப்படி மாறி இருக்கு பாருங்க. மனசு தன்னையே பிரகாசப்படுத்துற ஆத்மாவை தான்னு சொல்லணும். பிறகு என்ன பண்ணுது, மனசு தான் பிரகாசத்தை அடைஞ்சு அதன் வழியா உடலுக்கு பிரகாசத்தை கொடுத்து உடலை உணர்வுடையதாக்குது. இந்த மனசு என்ன சொல்லுது, இந்த உடல் நான் சொல்லுது. பிறகு இந்த மனசு இந்திரியங்கள் நான் சொல்கின்றது. இப்படி இந்த மனம் ஆத்மாவை நான் சொல்லாம இந்த உடலை நான் என்று தவறாக அபிமானிக்கின்றது. அந்த பிராபலத்தை இப்ப சொல்ற. மனக ஸ்வலிங்கம் பரிகிருஹ்ய, இந்த மனமானது பரிகிருஹ்ய அது அபிமானிக்கின்றது, எடுத்துக்கொள்கின்றது. என்ன என்றால், உண்மையிலேயே ஆத்மாவை பற்றி அறிவை அடைய மனது ஒரு அடையாளமாக செயல்படுகிறது. இப்ப நம்ம ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சூரிய ஒளி நல்லா இருக்கு, நான் இந்த இடத்துலயே ஒரு வட்டமா ஒரு ஸ்பேஸ் போட்டு இதுக்குள்ள லைட் இருக்கா இல்லையான்னு கேட்கறோம்னு வச்சுக்குவோமே. நம்ம இருக்கலாம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்றது, எந்த கோட்டுக்குள்ள நம்ம ஒரு வட்டம் போட்டோமோ அங்க நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அங்க லைட் இருக்கு. லைட் இல்லைன்னா என் கை தெரியுமா? இப்ப என் கை தெரியறதுனாலயே அங்க லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம கை என்னன்னா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு காட்டி கொடுக்க ஒரு லிங்கம், ஒரு அடையாளம். அதே போல பர்வதத்துல மலையில நெருப்பு இருக்குன்னு காட்டி கொடுக்க புகை ஒரு அடையாளம். அப்படி ஆத்மாவினுடைய இருப்பையும் ஆத்மாவினுடைய சைத்தன்ய சொரூபத்தையும் காட்டி கொடுக்கின்ற அடையாளம் தான் மனசு. இந்த மைண்டு தான் காட்டி கொடுக்குது, அது இருக்கு, ஆத்மா சைத்தன்யமா இருக்கு, சத் சொரூபமா இருக்குன்னு. அப்படி அடையாளமா காட்டி கொண்டிருக்கின்ற இந்த மனசே என்ன பண்ணுதான், அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்குது. லைட்டா இருக்குன்னு காட்டுன்னு கைய காமிச்சா கையை தான் லைட்டுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கை லைட் அல்ல, கை லைட்டை காட்டி கொடுக்கிற இண்டிகேஷன். புகைதான் நெருப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? புகை நெருப்பை காட்டி கொடுக்கின்றது. அந்த ஊருக்கு இப்படி போகணும்னு கையில காட்டி கொடுத்தோம்னா உங்க பெருவரல் தான் அந்த ஊருன்னு சொன்னா எப்படி இருக்கும்னா, அந்த ஊரை காட்டி கொடுப்பது தான் என்னுடைய கை. அப்படி அதைவே ஊருன்னு சொல்லக்கூடாது. அப்படி அடையாளமாக இருக்கின்ற மனதையும் மனதோடு சம்பந்தப்பட்ட உடலையும் அனாத்மாவையும் இந்த மனமானது நான் என்று எடுத்து கொள்கின்றது. அதைத்தான் சொல்றார், மனக ஸ்வலிங்கம் பரிகிருஹ்ய. மனமானது ஆத்மாவுக்கு அடையாளமாக இருக்கின்ற தன்மையான மனதையும் உடலையும் பரிகிருஹ்ய நான் என்று அபிமானித்து கொண்டு காமாஞ்சுஷன் அந்த மனதின் மூலமாக வெளி விஷயங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு, காமான் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு குணசங்கதக இந்த மனம் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணத்தில் பற்றை வைத்து அடிமைப்பட்டு பலகீனத்துடன் இருந்து, இங்க குணசங்கங்கிறது மனதினுடைய இனி ஒரு தோஷம். ஒரு தோஷம் அபிமானிக்கிறது, பரிகிருஹ்யங்கிற இடத்துல அபிமான தோஷம். குணசங்கதக அப்படிங்கிறது பரதந்திரம், அது டிபெண்டன்ட், சார்ந்திருத்தல், பலகீனத்துடன் இருத்தல். அந்த தோஷத்தினால் அசௌ இந்த ஜீவன் நிபத்தக அவன் பந்தப்படுகின்றான். நிபத்தக அப்படின்னு சொன்னா அவன் சம்சாரி ஆகின்றான். இப்ப இவன் சம்சாரி ஆயிட்டான், இவனுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட். இப்ப மனதில் இருக்கிற ராகத்வேஷம் போன்ற குணங்களால், அறியாமையினால், அதாவது ஆத்மாவை காட்டி கொடுக்கின்ற அடையாளமா மட்டும்தான் மனசு இருக்கு. அதை போய் நான் இவன் சொல்லிட்டு, அந்த மனமே அதுதான் நான் சொல்லிக்கொண்டு, இந்த உடலையும் நான் சொல்லிக்கொண்டு ஒரு ஜீவன்
இப்படிப்பட்ட மனதுடன் இருந்து துயரப்படுகின்றான். இப்படி இந்த முதல் 3 ஸ்லோகத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இனி இவர் என்ன பண்ணணும்? 2 தோஷத்தை சொல்லிட்டார். ஒன்று, மனம் சங்கம், பற்றுடன் இருக்கின்றது. இந்த பற்றுங்கிற இடத்துல எல்லா விதமான குணத்தையும் சேர்த்திக்கணும். சம்சாரத்தை கொடுக்கிற குணங்களை எல்லாம் சேர்த்திக்கணும். இந்த மனதை செம்மைப்படுத்தணும். பிறகு இந்த மனதுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். அப்ப இனிமேல் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சாதனைகள், அதாவது முதல் தோஷத்தை நீக்கிறதுக்கு சாதனைகள், பிறகு அடுத்த தோஷத்தை நீக்கிறதுக்கு சாதனை. அடுத்த தோஷத்தை நீக்கிறதுக்கு சாதனை இதே ஸ்லோகத்துல முதல் 2 வரியில சொல்லிட்டார், ஞானத்தை கொடுத்துட்டார். ஆனாலும் அதையும் சொல்ல போறார். இப்படி மனதில் இருக்கிற 2 குறையை நீக்க 2 சாதனைகள், அதை செய்து முடித்தால் நாம் இந்த மனதில் மோட்சத்தை அனுபவிப்போம். இல்லை என்றால் இதே மனதில் சம்சாரத்தை அனுபவிப்போம். இதுதான் சாராம்சம். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.